நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் உபாகமம் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறதை கேளாதிருப்பீர்களாக. ஆமென். தேவன் இஸ்ரேல் ஜனங்களை சோதிக்கிறார். எப்படி என்றால், உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவீர்களோ இல்லையோ என்று அறியும்படி தேவனை சோதிக்கிறார் என்று 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதாவது, உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று சொன்னாலும் மற்றும் அவன் சொன்ன அற்புதம் நடந்தாலும் நீங்கள் கேட்கக்கூடாதாம், விசுவாசிக்கவும் வேண்டாம். ஏனென்றால் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் முழு இருதயத்தோடு தேவன் மீது மட்டும் இருக்க வேண்டுமா? இப்பொழுது புரிந்துவிட்டதா? அநேக சபைகளில் இது போன்று நடப்பது எல்லாம் சுயமான காரியமே. இது போன்ற பொய்யான சொப்பனங்களையும் பொய் அற்புதங்களையும் பல மேஜிக் வேலைகளையும் நடக்காத பொய்யின் தீர்க்க தரிசனங்களையும் நம்பி மறுபடி தேவனை நம்புவதை விட்டு மனிதனின் மீது விசுவாசம் வைக்க வேண்டாம். இந்த தீர்க்க தரிசனம் அற்புதங்களை செய்வது ஒரு வரம், அதாவது தேவனின் கிஃப்ட். இதை ஒரு பரிசுத்தவானுக்கு மட்டும் தருவதில்லை, யார் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளும் ஒரு கிஃப்ட் என்று தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த உபாகமம் 13ஆம் அதிகாரத்தை கவனமாக முழுவதுமாக படித்து நாம் தியானித்தாலே நமக்கு புரிந்து விடுகிறது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் மூலம் நாம் அறிவது, தீர்க்க தரிசனம் என்பது சபையின் பக்தி விருத்திக்காக கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ளது. எரேமியா, ஏசாயா, யோசேப்பின் தீர்க்க தரிசனங்களும் சொப்பனங்களும் உண்மையானவைகள்தான். ஆனாலும் நாம் அவற்றை நிதானிக்க வேண்டும், ஜட்ஜ் பண்ண வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதே. ஆனால் இன்றுள்ள கள்ள தீர்க்கதரிசிகள் தேவன் பேசாத வார்த்தைகளை தமது மனதில் தோன்றுகிறபடி சுயமாகவே பேசி தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் ஜனங்களை வஞ்சிக்கின்றார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த அடையாளமும் அற்புதமும் தீர்க்க தரிசனம் யாவுமே ஜனங்களை, அதாவது உங்களை நீங்களே ஜட்ஜ் செய்ய, நியாயம் தீர்க்கவே இவைகள் யாவும் ஆவியில் முதிர்ச்சி அடைந்த நமக்கு தேவனால் அறியப்படுத்தப்பட வேண்டியதுதான். ஆகவே உபாகமம் 13ஆம் அதிகாரத்தை மறுபடி தியானிப்போமாக. ஆமென். God bless you.